அப்பவே சொன்னல கார்த்திக், இந்த புஷ்பா ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுவான்னு எனக்கு தோணுச்சு. அதான் அம்மா அப்படியே வீட்டை விட்டுட்டு போயிருக்காங்க. அம்மா, அந்த புஷ்பா எதுக்கு இந்த அளவுக்கு மோசமா நடந்துக்கிறாங்க? ச்சே, இப்ப என்ன பண்றது? வா யமுனா, உங்க அம்மாவை தேடுவோம். வா. யமுனா, யோசிச்சு பார்த்தா எனக்கும் டென்ஷனா தான் இருக்கு. எதுக்கோ ஒரு தடவை நம்ம சக்திக்கு ஃபோன் பண்ணிடலாமா? இல்ல வேண்டாம் யமுனா, இப்ப சொன்னா சர்டிபிகேட் பிரச்சனை அப்படியே விட்டுட்டு அம்மாவை தேடி இங்க வந்துருவா. இந்த பிரச்சனையை நாம பாத்துக்கலாம். சக்தி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுதான் நமக்கு முக்கியம். முதல்ல நம்ம எல்லா இடத்துலயும் தேடுவோம், சரியா? சரி, போலாம். என்னப்பா, இந்த போட்டோல இருக்கவங்கள நீங்க பாத்தீங்களா? இல்லப்பா, பார்க்கல. சரிண்ணா. அண்ணா, இவங்களை எங்கேயாச்சும் பாத்தீங்களா? இல்ல, பார்க்கலங்க. அண்ணா, என்னம்மா? இந்த பக்கம் அம்மா வந்தாங்க. இல்லம்மா, வரலம்மா. சரி வாங்க. சாமி, சொல்லுங்க தம்பி. சாமி, அம்மா இங்க வந்தாங்களா? இல்லையம்மா, காலையில இருந்து இங்கதான் இருக்கா. அம்மா வரலையம்மா. என்னங்க இது? அம்மா எங்கெங்கெல்லாம் போவாங்களோ அங்கெல்லாம் போய் தேடியாச்சு, எங்கேயும் இல்ல. அப்படி எங்க தான் போயிருப்பாங்க அம்மா? எங்க போயிருப்பாங்க தெரியலையம்னா. பாவங்க அம்மா, மனசளவுல ரொம்ப நொந்து போயிருப்பாங்க. ஒரு வாய் சாப்பிட்டாங்களோ இல்லையான்னு கூட தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவலைப்படாத, எப்படியாச்சும் அவங்களை கண்டுபிடிச்சிடலாம். சரி, நீ வண்டியில ஏறு. வா. கடவுளே. சார், என்ன சார் நீங்க கடைசி நேரத்துல சர்டிபிகேட் இஷ்யூ பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டீங்களா? தம்பி, ஒரு ஃபோன் வந்துச்சு. ஒரு பொம்பளை தான் பேசுனாங்க. எப்படி விஷயம் லீக் ஆச்சுன்னே தெரியல. மிரட்டுற மாதிரி பேசுறாங்க. நான் தான் விளக்கமா எல்லாத்தையும் சொன்னேன்ல சார். அவ பேர் புஷ்பா சார். அவ தான் சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருப்பா. சார், உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சக்தியோட சர்டிபிகேட்ஸை கிழிச்சு போடுறது எல்லாமே அந்த புஷ்பா தான் சார். இந்த பிரச்சனை பெருசாயிருச்சுன்னா என்ன பண்றதுன்னு தான் யோசிக்கிறேன். சார், நீங்களும் இதே ஊர் தானே? என்ன, என் குடும்பத்தை, மீனாட்சி அம்மா குடும்பத்தை எல்லாரையும் உங்களுக்கு நல்லா தெரியும் தானே? அப்புறம் என்ன சார் பிரச்சனை வரப்போகுது? அது இல்ல தம்பி, இது நிர்வாக பிரச்சனை. என்ன சார் பெரிய நிர்வாகம்? நம்ம ஊர் பொண்ணு கலெக்டர் ஆக போறானா அது யாருக்கு சார் பெருமை? நமக்கு தானே. ஆனா மேடையா பேசுறோம் சார், பொண்ணுங்க ஜெயிக்க பின்னாடி ஒரு ஆண் தான் நிக்கிறோம்னு. ஆனா ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஒதுங்கினா எப்படி சார்? அதுவும் நியாயம் யார் பக்கம் இருக்குன்னு தெரிஞ்ச ஒதுங்கினா எப்படி சார்? சார், சக்தி படிச்ச காலேஜ் பிரின்சிபல் இங்க தான் சார் இருக்காரு. சக்தி அந்த காலேஜில் படிச்சது எல்லாருக்கும் தெரியும். இன்னும் என்ன சார் பெரிய நிர்வாக பிரச்சனை? சார், நான் கேட்கிறேன், சட்டம்லாம் எதுக்கு சார்? நியாயத்துக்கு தானே. சரிங்க சார், ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரியே உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கலாம். வந்தா என்ன சார் ஆயிடும்? சார், அங்க லட்சமா லஞ்சம் வாங்கிட்டு சுத்துறவெல்லாம் வெள்ளையும் சொல்லியமா சுத்துறான். நீங்க தகுதியான ஒரு பொண்ணுக்கு உதவி பண்றீங்க. ரெண்டு ஒண்ணா சார்? கொஞ்சம் நீங்களே யோசிங்க சார். சார், நான் உங்ககிட்ட ஒரு பொய்யான சர்டிபிகேட் தாங்கன்னு கேட்கல. நாளைக்கு இன்டர்வியூங்கிறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி
எனக்காக என்னுடைய ஒரிஜினல் சர்டிபிகேட்டோட காப்பியை தானே தாங்கன்னு கேக்குறேன். நிர்வாக பிரச்சனை வர அளவுக்கு இது தப்பா சார்? சார், இதுவே உங்க பொண்ணா இருந்தா நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? பிரின்சிபல், நீங்க எல்லா சர்டிபிகேட்டையும் இஷ்யூ பண்ணிடுங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். என்னம்மா சக்தி, எல்லாம் ரெடி? ஆல் தி பெஸ்ட். யூ ஆர் ஆல் செட் நவ. இன்டர்வியூல கலக்கிட்டு வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். வாங்கம்மா. தேங்க் யூ சார். சார், ரொம்ப நன்றி சார். ஏய், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். வரோம் சார். வாங்க. பெரிய ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு வெற்றி. முதல்ல எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடணும். கால் பண்ணு. சரிங்க. ஃபோன் வருது. சக்தி தான் ஃபோன் பண்றான். சரி, பேசு. அம்மா எங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? காய் வாங்க கடைக்கு போயிருக்காங்க சொல்லு. அம்மா, நான் யமுனா பேசுறேன். அக்கா, அம்மா எங்க? அது அது அம்மா போனை வச்சுட்டு கடைக்கு போயிருக்காங்க. கடைக்கு நீ போகாம அவங்கள ஏன்க்கா அனுப்புற? இல்ல, அது சரிக்கா, ஒரு குட் நியூஸ். சர்டிபிகேட் காப்பி எல்லாம் வாங்கியாச்சு. ஏய், நிஜமா சொல்றியா சக்தி? ஆமாக்கா, இனிமே ஒரு ப்ராப்ளமும் இல்ல. நேரா இன்டர்வியூ தான். இப்பவே கிளம்புறோம். அதுக்கு தான் அம்மாவுக்கு சொல்லலான்னு கால் பண்ணேன். சக்தி, நீ இன்டர்வியூக்கு போயிட்டு வா. நாளைக்கு ஃபோன் பண்ணு, நான் அம்மா கிட்ட சொல்லிடுறேன். சரிக்கா. அம்மா வந்ததும் கால் பண்ண சொல்லு. அக்கா, சர்டிபிகேட் வாங்குற விஷயத்திலயும் புஷ்பா என்னென்னமோ பிரச்சனை பண்ணிட்டான். அதெல்லாம் நான் வந்து சொல்றேன். வச்சிடறேன்க்கா. சரி. ஒரு வழியா சக்தி இன்டர்வியூக்கு கிளம்பிட்டா. நான் சொன்னதை அவ நம்பிட்டா. அம்மா காணும்னு அவளுக்கு எந்த சந்தேகமும் வரல. நல்லதா போச்சு. இனிமே நம்ம கவலைப்பட தேவையில்லை. கார்த்திக், இப்ப நம்ம போக வேண்டியது அந்த புஷ்பா வீட்டுக்கு தான். இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. சரி, வா போலாம். புஷ்பா, புஷ்பா வெளியே வா. உன்னதான் வெளியே வான்னு சொல்றேன்ல. யமுனா, பொறுமையா பேசி. எதுக்கு இப்ப கத்துற? உங்களுக்கு தெரியாது கார்த்திக், சக்தியையும் அம்மாவையும் என்ன பாடுபடுத்திருக்கா தெரியுமா? இவளை பத்தி இன்னும் உங்களுக்கு சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். இவகிட்ட எல்லாம் பொறுமையா பேசக்கூடாது. ஒரு காலத்துல நானும் உங்களை மாதிரி பொறுமையா இருந்தவதா என்னையே இப்படி மாத்திட்டா. நம்ம சக்தி எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு பரீட்சையில பாஸ் பண்ணி இன்டர்வியூ போயிருக்கா. இவ என்னடானா எங்க அம்மா கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு போயிருக்கா. எவ்வளவு திமிரு இருந்தா அப்படி பேசிருப்பா. ஏய் புஷ்பா, வெளியே வா. புஷ்பா, வெளியே வான்னு சொல்றல்ல. என்னடி? எதுக்கு வாசல்ல வந்து கத்திட்டு இருக்க? என்ன வேணும்? என்னது? என்ன வேணுமா? ஒழுங்கு மரியாதையா நீயே சொல்லிட்டனா உனக்கு நல்லது. இல்லன்னா நான் சும்மா விட மாட்டேன். ஏண்டா சங்கிலி, பொதுவா அந்த சக்தி தான் 7:30 கூட்டுவா. இன்னைக்கு என்னடா இவ வந்திருக்கா? ஒரு விஷயம் மட்டும் புரியலடி. அது எப்படி மீனாட்சி மட்டும் இந்த மாதிரி 3ஐயும் பஜாரியாவே பெத்து வச்சிருக்கு? பஜாரி கிஜாரின்னு சொன்னா அப்புறம் நடக்கிறதே வேற. எதுக்கு நீ எங்க வீட்டுக்கு வந்த? ஆமா, பெரிய வசந்த மாளிகை உன் வீடு. அப்படியே சுத்தி பார்க்கலான்னு வந்த. போடி, போய் வேலைய பாரு. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? ஏய், இதனடி என்கிட்ட வந்து கத்திட்டு இருக்க? உங்க அம்மான்னு ஒருத்தி இருக்கால, அவகிட்ட போய் கேளு நான் எதுக்கு வந்தேன்னு அவ சொல்லுவா. நீ வந்துட்டு போனதுல இருந்து என் அம்மாவை காணும். அதான் உன்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கேன்.
நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க அம்மா காணாம போறது இதுதான் முதல் தடவையா என்ன? எங்க போயிருக்காளோ அங்க போய் தேடு, இங்க வந்து குதிச்சனா? ஏண்டா சங்கிலி, இவ என்னடா கிறுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வீட்டுல வந்து தேடிட்டு இருக்கா? ஒன்றும் இல்லைக்கா, சக்தியால இன்டர்வியூ போக முடியல, அதான் மீனாட்சி அக்கா எங்கேயாவது போய் தற்கொலை பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். எங்க அம்மா எதுக்கு தற்கொலை பண்ணிக்கணும்? இதோ நிக்கிறாங்களே உங்க அக்கா, பண்ணக்கூடாத காரியத்தெல்லாம் பண்ணிட்டு இவங்களே உயிரோட இருக்கும்போது எங்க அம்மா எதுக்கு சாகணும்? என்ன சொன்ன? சக்தியால இன்டர்வியூக்கு போக முடியாதா? நீங்க எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களோ அது நடக்காது. எங்க சக்தி எப்படியோ கலெக்டர் ஆகதா போறா. அதான் சர்டிபிகேட் எல்லாம் கிழிஞ்சு போச்சுல்ல, இதுல அவ கலெக்டர் ஆயிடுவாளாம். போடி. இங்க பாருங்க, அப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, சர்டிபிகேட்லாம் திரும்பவும் கிடைச்சிருச்சு. அப்படி பாரு. அப்படியே போட்டனா? எப்படி 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 சர்டிபிகேட் கிடைச்சிருச்சா? தொலைஞ்சு போன அத்தனை சர்டிபிகேட்டும் ஒரே நாள்ல எப்படிடா கிடைக்கும்? என்ன விளையாடுறியா? அதானே 5ஆம் கிளாஸ் படிச்சவர் அந்த ஆளு. அந்த ஆளுக்கே விஷயம் தெரியுது. நீ பெரிய ப்ரொஃபசர்னு சுத்திக்கிட்டு இருக்கியே, ஒரு மண்ணும் தெரியல உனக்கு. அவர் சொல்றது நிஜம்தான். சர்டிபிகேட் எல்லாம் கிழிச்சு போட்டுட்டீங்கன்னா அப்படியே சக்தி மூலையில உட்காந்து அழுதுட்டு இருப்பான்னு நினைச்சீங்களா? அவ சூறாவளி கிளம்பிட்டா. அவ மறையிற வரைக்கும் உங்களால ஒன்னும் பண்ண முடியாது. நிஜமாலே சர்டிபிகேட்லாம் கிடைச்சிச்சா என்ன? அதுல உனக்கு என்ன சந்தேகம்ப்பா? இந்நேரம் சர்டிபிகேட் கூட அவ இன்டர்வியூக்கு வெற்றி கூட போயிட்டு இருக்கா. திரும்ப வரும்போது என் தங்கச்சி கலெக்டரா தான் வருவா. எங்க அம்மாவை கண்டுபிடிச்சு நாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது சக்தி அங்க கலெக்டரா தான் வந்து நிப்பா. அப்ப நாங்க திரும்ப உங்க வீட்டுக்கு வருவோம். அப்ப இருக்கு உங்க எல்லாருக்கும். வாங்க கார்த்திக், போலாம். ஊமக்கொட்டா மாதிரி இருந்துட்டு என்ன பேச்சு பேசுறா பத்தியா இவ? டேய் சங்கிலி, என்னடா சொல்லிட்டு போறா? அதே எப்படிடா ஒரே நாள்ல சர்டிபிகேட் வாங்க முடியும்? பொய் சொல்லுதுக்கா அது. இல்லடா, இவ்ளோ தூரம் தைரியமா வீடு வரைக்கும் வந்து சத்தம் போட்டுட்டு போறானா கண்டிப்பா சர்டிபிகேட் வாங்கி இருப்பாளோ. இப்ப என்னடா பண்றது? என்னக்கா பண்றது? நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு மேல ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிருது அந்த சக்தி. ஏதாச்சும் புதுசா யோசி. டேய் வா, கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாம். வா. யோ, முழிக்காம வீட்டை போய் பாத்துக்கோ. என்ன பண்ண போறான்னு தெரியுது. கடவுளே, ரொம்ப நன்றிப்பா. என் பொண்ணு சர்டிபிகேட்லாம் திரும்ப கிடைச்சது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் வேண்டுதல் வீண் போகலப்பா. கடவுளே, காப்பாத்திட்டப்பா. அக்கா, இந்த கோயில்லையா மீனாட்சி அக்கா மௌன விரதம் இருக்குது? அவ மௌன விரதம் இருக்கிற அழக பாக்கணும்டா. வா. எங்கடா போயிட்டாவ? இரு, அங்க போய் பாத்துட்டு வரேன். இங்க இல்லக்கா, அங்க போய் பாக்குறேன். இங்க இல்லக்கா, அந்த பக்கமும் காணோம். டேய் சங்கிலி, இந்த கோயிலுக்கு தானே வந்தாங்க. எங்கடா போயிருப்பாவ? சரி வாங்க பாப்போம். அக்கா, அங்க பாரு. நான் மீனாட்சி வீட்ல போட்ட போடல எப்படி பேச்சு மூச்சே இல்லாம உட்கார்ந்திருக்க பாத்தியா? சக்தி, ஃப்ளெக்ஸா வைக்கிறீங்க ஃப்ளெக்ஸ்? இனிமே எப்படி வைக்கிறீங்கன்னு நானும் பாத்துடுறேன்டி. அக்கா, ஊர்ல இருக்க கோயில் எல்லாம் விட்டுட்டு மீனாட்சி அக்கா எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு? யாருக்கு தெரியும்?
எவனாச்சும் சொல்லிருப்பான் இந்த கோயில்ல சாமி கும்பிட்டா சக்தி கலெக்டர் ஆயிடுவான்னு. அதான் இங்க வந்து இப்படி உட்கார்ந்துருக்கா. ஐயோ, சக்தி கலெக்டர் ஆயிடுவலா? இவன் யாரா இவன்? சாமி கும்பிட்டா ஒருத்தங்க கலெக்டர் ஆயிடுவாங்களா? அப்படி கலெக்டர் ஆகணும்னா இந்த ஊர்ல எத்தனை பேர் கலெக்டர் ஆயிருப்பாங்க? என்ன செய்யறதுன்னு தெரியாம பாவம் கோயில்ல வந்து உட்கார்ந்துருக்கா. ஆமா, அந்த யமுனா என்ன சொன்னா? என்னவோ புது சர்டிபிகேட் எல்லாம் வாங்கியாச்சு, இன்டர்வியூக்கு சக்தி போயிடுவான்னு சொன்னால. நம்ம வீட்டாண்ட வந்து என்ன திமிரா பேசுறது? டேய், அவளுக்கு இந்த புஷ்பா பத்தி முழுசா தெரியல. மீனாட்சி இங்க மௌன விரதம் இருந்துட்டு இருக்கா. ஆனா அந்த யமுனா அவங்க அம்மாவை காணும்னு ஊர் ஃபுல்லா தேடிட்டு இருக்கா. இந்த கோயில்ல தான் மீனாட்சி இருக்கான்னு நிச்சயம் யமுனாவால கண்டுபிடிக்கவே முடியாதுடா. நான் அவ வீட்டுக்கு போயிருந்தப்ப கோயில்ல மௌன விரதம் இருக்க போறேன்னு சொன்னால, அப்பவே எனக்கு தோணுச்சுடா இவ இங்கதான் வந்து உட்கார்ந்துட்டு இருப்பான்னு. இவ சொன்னதுனாலதான் நான் இந்த கோயிலுக்கே வந்தேன். இல்லனா நாமளும் ஊர் முழுக்க தேடிட்டு இருக்க வேண்டியதுதான். இதுவும் ரொம்ப நல்லதா போச்சு. இத வச்சே நான் அந்த சக்தியை எப்படி இன்டர்வியூக்கு போக விடாம பண்றேன் பாரு. அக்கா, ஏதாச்சும் பண்ணி அந்த சக்தியை தடுத்து விடுக்கா. அவ மட்டும் இன்டர்வியூ போயிட்டா அதுக்கப்புறம் அவ கலெக்டர் ஆயிடுவா. நம்ம பாடு சொல்லவா வேணும்? டேய், எனக்கு தெரியாதா சக்தியை பத்தி? அவ கலெக்டர் ஆகிறதுக்கு எல்லா திறமையும் இருக்கிறவதான். அதான் இந்த வாட்டி நான் யாரையுமே நம்பாம, ஏன் உன்னை கூட நான் நம்பல, நானே அவ கலெக்டர் ஆகாம இருக்கிறதுக்கு வழி பண்றேன். இத பாரு சங்கிலி, எழுதி வச்சுக்கோ. என்ன ஆனாலும் சரி, அந்த சக்தியை மட்டும் நிச்சயம் கலெக்டர் ஆகிறதுக்கு விட மாட்டேன்டா. தெய்வமே, அது நடந்தா சரி. ஏண்டா இந்த மீனாட்சி சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கா? இந்த விரதம் முடிஞ்சு எந்திரிக்கும் போது இவ தலையில அப்படியே இடி விடுற மாதிரி விஷயம் இருக்கணும்டா. அப்பவே அவ நிஜமாவே பேச முடியாம இருக்கணும். அதுக்கப்புறம் அவளுக்கு பேச்சே வரக்கூடாத அளவுக்கு அப்படி ஒரு அடி அடிக்கணும்டா. பொறிவட்டம் கேக்குதா அவளுக்கு? பொறிவட்டம். அதுக்கப்புறம் இவளுக்கு பரிவட்டம் கொடுத்தாச்சு. அடுத்து பொண்ண கலெக்டர் ஆக்கணுமா? இது எல்லாத்தையும் நான் பாத்துட்டு இருக்கணும். மீனாட்சி, என்ன மட்டும் ஈஸியா தாண்டி ஜெயிச்சிடலான்னு மட்டும் நினைச்சிடாத. ஆனா நீ இன்னும் நில கொலைஞ்சுதான் நிக்க போற. இவ இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கட்டும், வா நாம போலாம். யமுனா, இந்த யமுனா, இத குடி. எனக்கு எதுவும் வேண்டாம். நம்ம அம்மாவை காலையில இருந்து தேடி தேடி டயர்ட் ஆயிடுச்சுல, இத குடி. குடி. நம்ம எல்லா இடமும் தேடிட்டோம், இனிமே எங்க போய் தேடுறது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கார்த்திக். ஒருவேளை அந்த புஷ்பா எங்க அம்மாவை... ஏய், அப்படிலாம் எதுவும் இருக்காது, நீ தேவையில்லாம யோசிக்காத. அப்ப எங்க அம்மா எங்க தான் போயிருப்பாங்க கார்த்திக்? அவங்கள ஒரு நாள் முழுக்க தேடிட்டோம், எங்கேயுமே காணோம். யமுனா, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? போலீஸ் கம்ப்ளைண்டா? வேற வழி இல்ல யமுனா. இல்ல கார்த்திக், இப்ப நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே சக்திக்கு ஃபோன் பண்ணி அவங்க பேசுவாங்க. ஒருவேளை சக்திக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாம அவ கிளம்பி இங்க வந்துருவா. அதான் நான் யோசிக்கிறேன். அதுவும் கரெக்ட் தான். ரொம்ப கஷ்டப்பட்டு சக்தி சர்டிபிகேட் எல்லாம் திரும்ப வாங்கியிருக்கா. நம்ம என்ன பண்றதா இருந்தாலும் சக்தி இன்டர்வியூ முடிச்சதுக்கு அப்புறம் பண்ணுவோம். ஆமா, அவ இன்டர்வியூ ரொம்ப முக்கியம். அதனால நாளைக்கு என்ன பண்றதுன்னு நம்ம யோசிக்கலாம். ஆனா அது வரைக்கும் எங்க அம்மாக்கு மட்டும் எதுவும் ஆகாம இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏய் யமுனா, அப்படிலாம் எதுவும் ஆகாது, கவலைப்படாத, சரியா? யமுனா, நீ ரெஸ்ட் எடு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. என்னடி ஆச்சு? இன்டர்வியூ அட்மாஸ்பியர் பார்த்ததுமே கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. என்ன சக்தி நீ
இவ்வளவு தூரம் படிச்சு எக்ஸாமே பாஸ் பண்ணிட்டேன். இந்த இன்டர்வியூ எல்லாம் உனக்கு கஷ்டமா? இல்ல வெற்றி, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. இந்த இன்டர்வியூ அவ்வளோ ஈஸியெல்லாம் இல்ல, ரொம்ப டஃப்பா இருக்கும். தமிழ்நாட்டுல இருந்து ஒவ்வொரு வருஷமும் எத்தனை பேர் கலெக்டர் ஆகுறாங்கன்னு பார்த்தா உனக்கு புரியும். சரி இருக்கட்டும். ஆனா இதுக்கு முன்னாடி ஊர் உலகத்துல யாருமே ஐஏஎஸ் ஆனதே இல்லையா என்ன? ஆயிருக்காங்கல்ல. அவங்களால முடியும்னா உன்னாலையும் முடியும். நீ முதல்ல உன்னை நம்பு, சரியா? வெற்றி, ஒரு நிமிஷம் போனை கூட. இப்ப எதுக்கு போன் உனக்கு? அம்மா கிட்ட ஒரு வார்த்தை பேசிக்கிறேன். நேத்துல இருந்து அம்மா கிட்ட பேசவே இல்லை. அம்மா வீட்டுக்கு வந்த உடனே போன் பண்ண சொல்லுங்கன்னு யமுனா அக்கா கிட்ட சொன்னேன். அவ சொன்னாலா இல்லையான்னு தெரியல. ஒரு வார்த்தை அம்மா கிட்ட பேசினாதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இல்லனா அவங்க நினைப்பாவே இருக்கும். வெற்றி, போனு கொடு. திரும்ப சக்தி தாங்க கூப்பிடுறா. என்ன சொல்றது இவகிட்ட? இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட பேசணும்னு கூப்பிட்டுருப்பா. ஆனா நீ போன் எடுத்து இங்க எதுவும் நடக்காத மாதிரி அவளுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லு. என்னால முடியாது கார்த்திக். 3 வார்த்தை பேசினா நான் அழுதுருவேன். அம்மாவை காணும்னு நானே டென்ஷன்ல இருக்கேன். எதுவுமே நடக்காத மாதிரி நான் எப்படிங்க பேச முடியும்? அவ சாதாரணமான ஆள் இல்ல. என் குரலை வச்சு நான் எதையும் மறைக்கிறேன்னு கண்டுபிடிச்சிருவா. அவகிட்ட நான் எப்படிங்க பொய் சொல்ல முடியும்?